மாசி மாதத்தில் எந்தெந்த நாளில் தாலி சரடு மாற்றுவாங்க, மாசி மகத்தோட சிறப்புகளை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாசி கயிறு பாசி படியும்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு நிலச்சி இருக்கும். மாசி மாதத்தில் மாற்றக்கூடிய தாலி சரடு பாசி பிடிக்கிற அளவுக்கு நம்மளுடைய கழுத்தில் இருக்கும். அந்த அளவுக்கு கணவருக்கு நீண்ட ஆயுள் இருக்கும். அந்த கயிறு நீடிச்சு இழுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நல்ல தீர்க்க சுமங்கலியாக அவங்க இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த நாளோட சிறப்புகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு இந்த வருடம் மாசி மகம் என்னைக்கு வருதுன்னா மார்ச் 2ஆம் தேதி திங்கக்கிழமை வருது. ரொம்பவே சிறப்பான நாள். இந்த நாளில் மாசி மகம் நாளே மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வர்றனால தான் மாசி மகம்னு கொண்டாடுவாங்க. இந்த நாட்களில் நீர்நிலைகள், கடற்கரைகள் இங்கெல்லாம் போய் புண்ணிய தீர்த்தத்தில் நம்ம குளிக்கும் போது நம்மளுடைய பாவங்கள் நீங்குங்கிறது ஐதீகமாக இருக்குது. இந்த நாளில் நம்ம தாலி சரடு மாற்றும் போது கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைச்சி பாசி படிகிற அளவுக்கு அந்த தாலி நம்ம கழுத்தில் நிலைத்து இருக்கும். ரொம்பவே சிறப்பான நாள். அதனால் முடிஞ்சவங்க இந்த நாளில் தாலி சரடை மாற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா மாற்றிக்கோங்க. இந்த மாற்றுறதுக்கான நேரம் என்னென்னா எப்போவுமே விடியற்காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தாலி சரடை மாற்றுறது, தாலி கயிறை மாற்றுறது ரொம்ப 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 சிறப்பு. பட்டினியாக வெறும் வயிற்றில் நம்ம தாலி சரடை மாற்றுறது தான் நல்லது. பிரம்ம முகூர்த்தம் 4 to 4:30 ஒரு 6 மணிக்குள்ளே உங்களுக்கு முடிஞ்ச வரை நீங்கள் இந்த தாலிச்சரடை மாற்றிட்டீங்கன்னா ரொம்பவே சிறப்பு. அதுக்கப்புறம் மாத்திரமா இருந்ததுன்னா நல்ல நேரம் இதெல்லாம் பார்க்கணும். யமகண்டம் இல்லாத நேரம், ராகு காலம், குளிகைலாம் இல்லாத நேரமாக பார்த்து மாற்றணும். அதனால் முடிஞ்ச வரை பிரம்ம முகூர்த்தத்திலே நீங்கள் தாலிச்சரடை மாற்றிக்கோங்க. அதுவும் குறிப்பாக மாசி மகம் இந்த நாளில் மாற்றும் போது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். கணவருக்கு நீண்ட ஆயுளும் கிடைக்கும். திங்கள், புதன், வியாழன், ஞாயிறு இந்த மாதிரி நாட்களில் மாற்றுறது ரொம்ப சிறப்பு. செவ்வாய், வெள்ளி, சனி இந்த நாட்களை தவிர்த்திருக்கிறது ரொம்ப நல்லது. அதுமாதிரி ஆடிப்பெருக்கு, அப்புறம் மீனாட்சி திருக்கல்யாணம், இந்த மாதிரி மாசி மகம் இந்த மாதிரி சிறப்புகள் வர்ற நாள் எந்த நாள் கிழமை எதுவும் பார்க்காண்டா அந்த நாளில் எந்த தோஷமும் இருக்காது. அதனால் அந்த நாளில் நம்ம நாள் கிழமை பார்க்காம மாற்றிக்கலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாற்றணும். இல்லைனா நல்ல நேரம், இல்லைனா கௌரி நல்ல நேரத்தில் மாற்றுறது ரொம்ப சிறப்பு. இந்த மாசி மாசத்துல மாசி மகமும் மாசி சங்கடஹர சதுர்த்தியும் ரொம்பவே சிறப்பான நாள். மாசி மகத்தோட சிறப்புகள் எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். அந்த நாளில் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். கண்டிப்பாக நீர்நிலைகளில் குளிக்க வாய்ப்பு இருக்கிறவங்க அங்கே போய் குளிச்சுட்டு மனசார சாமியை வேண்டிக்கோங்க. தாலிச்சரடு மாற்றணுன்னு இருக்கிறவங்களும் அந்த நாளில் மாற்றும் போது நீடூடி தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். ரொம்பவே சிறப்பான நாள். பிரம்ம முகூர்த்த நேரத்திலே மாற்றிக்கங்கன்னு சொல்லிட்டேன். இனி சங்கடஹர சதுர்த்தி அந்த நாளில் எப்படி வழிபாடு பண்ணணும் அதை பற்றினதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மாசி மகம் மார்ச் 2ஆம் தேதி திங்கக்கிழமை வருது. மாசி சங்கடஹர சதுர்த்தி மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள்.